ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாங்க. தக்காளி, ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக 10 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை, மல்லித்தழைங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி ஒரு பிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூனுங்க. அப்போ தேவையான அளவு எண்ணெய். கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய்ங்க, இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு வெட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, சோம்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. இதுலேயே இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. நல்லா வதங்குதுங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. தக்காளி போட்டுடலாங்க. மல்லி, கருவேப்பிலை போட்டுடலாங்க. நல்லா வதங்கி இப்போ அப்படியே இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மல்லித்தூள் போட்டுடலாங்க. கரம் மசாலா தூள் போட்டுடலாங்க. சாம்பார் தூள் போட்டுடலாங்க. உப்பு போட்டுடலாங்க. 2 வணக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே வேகட்டுங்க. அது அப்புறம் பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதை போட்டுக்கலாங்க. 2 வில்ல தேங்காய் எடுத்து நல்லா செரவி வச்சுக்கோங்க. இதை நான் எடுத்து வைக்க மறந்துட்டேங்க. அதனால தான் இது கடைசியில் போட்டு இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு போட்டு சுடு சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு, சுடு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. பூரிக்கு நல்லா இருக்குங்க. நம்ம கரம் மசாலா தூள் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் இல்லைங்களா. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.